சர்வதேச அளவில் தங்கம் விலை கடந்த ஒரு வாரமாக சிறு ஏற்ற இறக்க நிலையில் பயணித்து வருகிறது. இன்று சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 170 ரூபாய் உயர்ந்து 14,420 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,85,000 ரூபாயாகவும், கிராம் 5 ரூபாய் உயர்ந்து 285 ரூபாயாகவும் உள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இரண்டு நாள் பயணமாக கோலாலம்பூர் சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கட்டி அணைத்து வரவேற்றார். இந்திய பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளி சிறுவர் சிறுமியர் மோடியை இருநாட்டு தேசிய கொடிகளை அசைத்து வரவேற்றனர். மலேசிய வாழ் இந்தியர்களும் நடனமாடி பிரதமரை வரவேற்றனர். பிரதமர் மோடியும் மலேசிய பிரதமரும் ஒரே காரில் பயணித்தனர். இப்பயணத்தின் போது இருதரப்பு வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் குறித்து இரு தலைவர்களும் பேச உள்ளனர். மோடி பிரதமராக மலேசியா செல்வது கடந்த 11 ஆண்டுகளில் இது 3வது முறையாகும். நூற்றாண்டுகளுக்கு மேலாக மலேசியாவில் வசித்து வரும் தமிழர்கள் இரு நாடுகளையும் இணைக்கும் பாலமாக திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளிகள் மத்தியில் பிரதமர் மோடி பேசினார். மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் உள்ளது போலவே தன் அமைச்சரவையிலும் தமிழர்கள் அதிகம் பேர் இருப்பதாக கூறிய பிரதமர் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், முருகன் உள்ளிட்டோரை சுட்டிக்காட்டினார். மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பெயரில் இருக்கை அமைக்கப்பட்டதாகவும், அடுத்து திருவள்ளுவர் பெயரில் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். டெல்லியில் வரும் 10ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். திமுக தரப்பில் இன்னும் தேர்தல் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படாத சூழலில் டெல்லியில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உலகக்கோப்பை T20 தொடரில் முதல் ஆட்டத்தில் நெதர்லாந்துடன் கடுமையாக போராடி பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. கொழும்புவில் நடைபெற்ற முதல் போட்டியில் நெதர்லாந்து 19.5 ஓவரில் 147 ரன் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஸ்காட் எட்வர்ட்ஸ் அதிகபட்சமாக 37 ரன் எடுத்த நிலையில் சல்மான் மிர்சா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்து ஆடிய பாகிஸ்தான் 114 ரன்னுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியின் விளிம்பில் இருந்தது. எனினும் கடைசி கட்டத்தில் ஃபாகிம் அஷ்ரப் 11 பந்துகளில் 29 ரன் குவித்து பாகிஸ்தானை வெற்றி பெற வைத்தார். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து வரும் 12ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசையும் அவர்களுக்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 12ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் தமிழ்நாட்டின் அனைத்து மாநகரங்கள் உட்பட பல்வேறு இடங்களிலும் இந்த போராட்டம் நடைபெறும் என
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் உயிரிழக்க நேரிட்டால் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, காளைகளுக்கு அரசு காப்பீடு மற்றும் விழாக்குழுவிற்கு 5 லட்சம் ரூபாய் மானியம் போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை பழனிசாமி அறிவித்திருந்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக 200க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு வீரர்கள் சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவரை சந்தித்தனர். கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட சீர்வரிசைகளோடு ஜல்லிக்கட்டின் அடையாளமான வாங்கருவாளை அவருக்கு நினைவு பரிசாக அளித்தனர். சத்துணவு பணியாளர்களின் 13 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், ஓய்வூதியம் உயர்வு, பணிக்கொடை அதிகரிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களின் கூட்டமைப்பினர் தொடர்ந்து 5ஆம் நாளாக போராட்டம் நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு அவர்களுடன் பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்களை கைது செய்து ஒடுக்க நினைப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். இரு திராவிட கட்சிகளில் எந்த பக்கம் என்ற நிலையில் இருக்கும் தேமுதிக கூட்டணி தொடர்பான முடிவை விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த், சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட் ஆகிய இரண்டையும் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக, அதிமுக ஆகிய இரண்டுமே தோழமை கட்சி என கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த், கூட்டணி குறித்த இறுதி முடிவை விரைவில் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை ஒரு நல்ல தொடக்கம் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கிறார். ஈரான் தனது அணுசக்தி உரிமைகளை வலியுறுத்தும் அதே வேளை அச்சுறுத்தல்கள் இல்லாத சூழலில் மட்டுமே விவாதிக்க முடியும் என நிபந்தனை விதித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துவிட்டது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானின் ஏவுகணை திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் உடன்படிக்கைக்கு வர விரும்புவதாக குறிப்பிட்ட அவர், அடுத்த வாரம் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் என்றார். அணுசக்தி விவகாரத்தை தாண்டி ஈரானின் ஏவுகணை திட்டங்களையும் முடக்க அமெரிக்கா பிடிவாதம் காட்டுகிறது. இதற்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு அதிரடி உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் அமெரிக்காவிற்கு பொருட்களை விற்கும்போது 25 விழுக்காடு கூடுதல் வரி செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஓமனில் அமெரிக்கா, ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இந்த வரி விதிப்பு உத்தரவை டிரம்ப் பிறப்பித்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இந்தியா சலுகை அளிக்கவில்லை என்ற விவரத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ளார். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், பால், பாலாடை கட்டி, முட்டை, இறைச்சி, எத்தனால், புகையிலை, சோயா, சில வகை காய்கறிகளுக்கு வரிச்சலுகையை இந்தியா தரவில்லை என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் இந்திய விவசாயிகள் மற்றும் கால்நடை விவசாயிகளின் நலன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திலும் இந்திய விவசாயிகளின் நலன் காக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வரும் 17ஆம் தேதி தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிப்ரவரி 17ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாக கூறினார். நடப்பு சட்டமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர் இது என்பதால் இடைக்கால பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27ஆம் ஆண்டுக்கான
இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். வாலாஜாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நவ்லாக் ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி நிதி முறைகேடு புகார்களின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். கடந்த 2023-24 காலகட்டத்தில் வரவு செலவு கணக்குகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட தணிக்கையில் குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டன. அதிகார வரம்பை மீறியது மற்றும் ஊராட்சி நிதிக்கு இழப்பு ஏற்படுத்தியது போன்ற காரணங்களுக்காக சரஸ்வதி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். ஓசூரில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்கள் கூட்டத்திற்கு வந்த நூற்றுக்கணக்கானோரை மாநகராட்சி நிர்வாகம் குப்பை அள்ளும் வாகனங்களிலேயே அழைத்துச் சென்று மீண்டும் அதே வாகனங்களில் திருப்பி அனுப்பி வைத்த அவலம் அரங்கேறியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் நலனே இலக்கு என்று மேடையில் அதிகாரிகள் முழங்கிய நிலையில் நடைமுறையில் தூய்மை பணியாளர்கள் கடும் துர்நாற்றத்திற்கு மத்தியிலும் பாதுகாப்பு இன்றியும் குப்பை வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. அடிப்படை மனிதநேயமின்றி நடத்தப்பட்ட இந்த செயலுக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். செஷல்ஸ் நாட்டில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த இந்தியாவின் சிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து செயல்பட அந்த நாடு முன்வந்துள்ளது. அண்மையில் இந்தியா வந்த செஷல்ஸ் குடியரசின் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி இந்தியாவின் பிரபல மருத்துவமனைகளில் ஒன்றான சிம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவை சந்தித்து பேசினார். செஷல்ஸ் நாட்டில் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தவும் நீண்ட கால அடிப்படையில் சுகாதார தீர்வுகளை வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக சிம்ஸ் மருத்துவமனையின் நிபுணர்கள் குழு அடுத்த வாரம் செஷல்ஸ் மக்களுக்காக மருத்துவ முகாம்களை நடத்தவும் சிம்ஸ் மருத்துவமனை திட்டமிட்டுள்ளது. சந்திப்பு குறித்து பேசிய இந்திய சிம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, செஷல்ஸ் நாட்டில் சிறப்பான சுகாதார சேவை கட்டமைப்பை உருவாக்கவும் மேம்படுத்தவும் பங்களிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து அந்நாட்டு அதிபருடன் கலந்துரையாடியதில் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார். ராஜபாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் செயற்கை நுண்ணறிவு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்ற கண்காட்சியில் 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். மாணவர்களின் அறிவியல் திறன்களை பெற்றோர், ஆசிரியர்கள் பாராட்டினர். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் $30 டிரில்லியன் சந்தை இந்தியாவுக்கு திறக்கப்படுகிறது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கூட்டறிக்கையை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து வெளியிட்டிருக்கும் நிலையில் அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அரிசி, சோளம் போன்ற வேளாண் விளைபொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய சலுகைகள் வழங்கப்படவில்லை என்றும் இதன் மூலம் இந்திய விவசாயிகள் பாதுகாக்கப்படுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதிலும் குறிப்பாக பொறியியல் சாதனங்கள், மருந்துகள், வைரங்கள், அரிய வகை கற்கள், விமான உதிரி பாகங்களை வரியே இன்றி இறக்குமதி செய்ய அமெரிக்கா இணங்கியுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இந்தியா சலுகை அளிக்கவில்லை என்ற விவரத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ளார். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், பால், பாலாடை கட்டி, முட்டை, இறைச்சி, எத்தனால், புகையிலை, சோயா, சில வகை காய்கறிகளுக்கு வரிச்சலுகையை இந்தியா தரவில்லை என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் இந்திய விவசாயிகள் மற்றும் கால்நடை விவசாயிகளின் நலன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திலும் இந்திய விவசாயிகளின் நலன் காக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்தியா, அமெரிக்கா வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் முக்கிய விவரங்கள் இடம்பெறவில்லை என காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், ஐடி சேவைகள் ஏற்றுமதி குறித்து நிச்சயமற்ற நிலையே உள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்க விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பல பொருட்களுக்கு இந்தியா வரியை குறைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்கா இந்தியாவுக்கு விற்கும் பொருட்கள் 3 மடங்கு உயரும் என்றும், அதே நேரம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா முன்பை விட அதிக வரி விதித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்.
ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரின் அஸ்தி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் கரைக்கப்பட்டது. கடந்த வாரம் உயிரிழந்த அஜித் பவாருக்கு முழு அரசு மரியாதையோடு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு அஸ்தியின் ஒரு பகுதி அவரது சொந்த ஊரான பாராமதி அருகே நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் ஏற்கனவே கரைக்கப்பட்டது. எஞ்சிய அஸ்தி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் எதிரே உள்ள கடற்கரையில் சிறப்பு பூஜைகளோடு கடலில் கரைக்கப்பட்டது. கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சேவையான ஜெமினி பயன்பாட்டில் டூல்ஸ் மற்றும் மை ஸ்டஃப் பகுதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்ட்ராய்டு மற்றும் இணையதளங்களில் இந்த புதுப்பிப்புகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. முன்பு மை ஸ்டஃப் பகுதியில் காண்பிக்கப்பட்டு வந்த பயனாளர்களின் சமீபத்திய 3 உள்ளடக்கங்களின் முன்னோட்ட வசதி நீக்கப்பட்டுள்ளது. புதிய அமைப்பில் டூல்ஸ் பகுதி மறுசீரமைக்கப்பட்டு சேமிக்கப்பட்ட உள்ளடக்கங்களை எளிதாக அணுகும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் பயனரின் அனுபவத்தை சீராகவும் தெளிவாகவும் மாற்றும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூகுள் தரப்பு தெரிவித்துள்ளது. இயர்போனில் ஏற்பட்ட திடீர் சத்தம் காரணமாக ஒரு பெண்ணுக்கு கேட்கும் திறன் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இயர்போன் பயன்பாட்டில் பாதுகாப்பு அவசியம் என்ற எச்சரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதிக ஒலியுடன் இயர்போன் பயன்படுத்துவதால் காதின் உள் உறுப்புகள் பாதிக்கப்படலாம் என்றும் திடீர் ஒலி வெடிப்பு நிரந்தர கேட்கும் திறன் இழப்பிற்கு வழிவகுக்கலாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நீண்ட நேரம் அதிக சத்தத்தில் இசை அல்லது ஆடியோ கேட்பது ஆபத்தானதாகும் என கூறப்படுகிறது. இயர்போன் பயன்படுத்தும் போது ஒலி அளவை கட்டுப்படுத்துவது, இடைவேளைகளுடன் பயன்படுத்துவது, மேலும் காதின் சுகாதாரத்தை பராமரிப்பது முக்கியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புகைப்பிடிக்காவிட்டாலும் கூட நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய புற்றுநோய் பதிவு தரவுகளின்படி ஆண்டுதோறும் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படும் 72,000 பேரில் சராசரியாக 66,000 பேர் நோய் தாக்கத்தின் காரணமாக உயிரிழப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புற்றுநோய் மரணங்களில் நுரையீரல் புற்று முதன்மையாக இருப்பதாகவும் புகைப்பிடிப்பவர்கள் அதிகம் பேர் உயிரிழப்பதாகவும் தரவுகள் கூறுகின்றன. எனினும் சில ஆய்வகங்களில் கண்டறியப்பட்ட முடிவுகளின்படி நுரையீரல் புற்றால் பாதிக்கப்பட்டோரில் பாதியளவு நபர்கள் புகைப்பிடிக்காமலேயே பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பது தெரிய வந்திருக்கிறது. வட இந்திய அரசு மருத்துவமனை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி புகைப்பிடிக்காத 52 விழுக்காடு பேர் நுரையீரல் புற்றால் பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதர சூழல் மற்றும் உடல் ரீதியான காரணங்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. வரத்து அதிகரிப்பால் சென்னை கோயம்பேடு சந்தையில் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. கோயம்பேடு சந்தைக்கு 8,000 டன் காய்கறிகள் போதுமான நிலையில் தற்போது 12,000 டன் காய்கறிகள் வருவதால் குறைந்த விலையில் விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 10 முதல் 16 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 முதல் 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. முட்டைக்கோஸ் கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 25 முதல் 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் கிலோ 20 முதல் 25 ரூபாய்க்கும், கேரட் கிலோ 12 முதல் 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு சங்கராபுரம் அருகே அதிமுக நிர்வாகி ஒருவர் குடும்ப தலைவிகளுக்கு இலவசமாக வாஷிங் மிஷின் வழங்கியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர அதிமுக பொறுப்பாளரும் வழக்கறிஞருமான ஜி.கே. ராம்குமார் ஏற்பாட்டில் 150க்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு வாஷிங் மிஷின் வழங்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக நிர்வாகியின் இந்த செயல் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறி வருகிறது. ஒசூரில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்கள் கூட்டத்துக்கு வந்த நூற்றுக்கணக்கானோரை மாநகராட்சி நிர்வாகம் குப்பை எல்லும் வாகனங்களிலேயே அழைத்துச் சென்று மீண்டும் அதே வாகனங்களில் திருப்பி அனுப்பி வைத்த அவலம் அரங்கேறியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் நலனே இலக்கு என்று மேடையில் அதிகாரிகள் முழங்கிய நிலையில் நடைமுறையில் தூய்மை பணியாளர்கள் கடும் துர்நாற்றத்துக்கு மத்தியிலும் பாதுகாப்பின்றியும் குப்பை வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. அடிப்படை மனிதநேயமின்றி நடத்தப்பட்ட இந்த செயலுக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 2 நாள் பயணமாக கோலாலம்பூர் சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கட்டியணைத்து வரவேற்பளித்தார்.
இந்திய பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளி சிறுவர் சிறுமியர் மோடியை இரு நாட்டு தேசிய கொடிகளை அசைத்து வரவேற்றனர். மலேசிய வாழ் இந்தியர்களும் நடனமாடி பிரதமரை வரவேற்றனர். பிரதமர் மோடியும் மலேசிய பிரதமரும் ஒரே காரில் சென்றனர். இந்த பயணத்தின் போது இருதரப்பு வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் குறித்து இரு தலைவர்களும் பேச உள்ளனர். மோடி பிரதமராக மலேசியா செல்வது கடந்த 11 ஆண்டுகளில் இது 3வது முறையாகும். நூற்றாண்டுகளுக்கு மேலாக மலேசியாவில் வசித்து வரும் தமிழர்கள் இரு நாடுகளுக்கும் இணைக்கும் பாலமாக திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளிகள் மத்தியில் பிரதமர் மோடி பேசினார். மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் உள்ளது போலவே தனது அமைச்சரவையிலும் தமிழர்கள் அதிகம் பேர் இருப்பதாக கூறிய பிரதமர் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், முருகன் உள்ளிட்டோரை சுட்டிக்காட்டினார். மலேயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பெயரில் இருக்கை அமைக்கப்பட்டதாகவும் அடுத்து திருவள்ளுவர் பெயரில் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பல ஆண்டுகளாகியும் நீண்ட தூர ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படாதது ஏன் என இந்திய ரயில்வேக்கு நாடாளுமன்ற பொது கணக்கு குழு கேள்வி எழுப்பியுள்ளது. 1960 முதல் 2017 வரை ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க பல்வேறு இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்லும் ரயில்களின் சராசரி வேகம் இன்னும் 50 முதல் 55 கிலோமீட்டர் என்ற அளவிலேயே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிஷன் ரப்தார் போன்ற திட்டங்கள் தோல்வி அடைந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள குழு பாதுகாப்போடு கூடிய வேகமான பயணத்தை உறுதி செய்ய வேண்டுமென பரிந்துரைத்துள்ளது. இந்திய ரயில்வேயில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில்களை சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் என வகைப்படுத்தக்கூடாது என நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது. தற்போது இயக்கப்படும் 478 சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களில் 123 ரயில்கள் 55 கிலோமீட்டர் வேகத்தை கூட எட்டவில்லை என்பதும், ஆனால் அவற்றுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த தர நிலையை சராசரியாக 100 கிலோமீட்டராக உயர்த்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயில் 2014-15 தொடங்கி அடுத்த 10 ஆண்டுகளில் 5,08,000 பேர் சேர்க்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு இந்த தகவலை அமைச்சர் தெரிவித்தார். லோகோ பைலட்டுகள், தொழில்நுட்ப பணியாளர்கள், பொறியாளர்கள், பாதுகாவல் படையினர், தொழில்நுட்பம் சாராத நிர்வாக பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் பணியாளர்கள் சேர்ப்பு நடைபெற்றதாக அமைச்சர் கூறினார். ஆண்டுதோறும் நடைபெறும் ரயில்வே தேர்வுகளுக்கான தனி காலண்டர் உருவாக்கி உள்ளதாகவும் இதன் மூலம் இளைஞர்கள் பலன் பெறுவார்கள் என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இமயமலை பகுதிகளில் இந்த ஆண்டு நிலவும் மிக குறைந்த பனிப்பொழிவு வட இந்தியா முழுவதும் நீர் நெருக்கடியை உருவாக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். காஷ்மீர், மணாலி மற்றும் சிம்லா போன்ற பகுதிகளில் தாமதமாக ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகே முதல் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் 80 முதல் 100 விழுக்காடு வரை பனிப்பொழிவு பற்றாக்குறை உள்ளது. உலக வெப்பமயமாதல் காரணமாக மத்திய தரை கடலில் இருந்து வரும் ஈரப்பதம் கொண்ட காற்றின் போக்கு மாறி பனி உருகுவது குறைந்தால் கங்கை, சிந்து மற்றும் யமுனை ஆறுகளின் நீர் ஓட்டம் வசந்த காலத்தில் சீரற்றதாக மாறக்கூடும். காஷ்மீர், ஹிமாச்சலில் ஆப்பிள் விளைச்சல் பாதிக்கப்படும். நீர்மின் நிலைய மின் உற்பத்தி குறைவதோடு சுற்றுலா தலங்களின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும். காலஜன் சப்ளிமெண்ட்கள் சருமத்திற்கும் மூட்டு ஆரோக்கியத்திற்கும் நேரடியாக பயன்படுவது இல்லை என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். நாம் உட்கொள்ளும் காலஜன் சப்ளிமெண்ட்கள் செரிமானத்தின் போது அமினோ அமிலங்களாக உடைக்கப்படுவதால் அவை நேரடியாக காலஜனாக மாறுவதில்லை. அதற்கு பதிலாக உடலில் இயற்கையாக காலஜன் உருவாக்க தேவையான உணவுகளை சேர்ப்பதே சிறந்தது என்கின்றனர். கீரை, வெள்ளரி, தக்காளி, எலுமிச்சை, நெல்லிக்காய் மற்றும் ஆரஞ்சு போன்ற காய்கறி, பழ வகைகளை உணவில் சேர்க்கலாம். பாதாம், முந்திரி, முழு தானியங்கள், முட்டையின் வெள்ளைக்கரு, சோயா மற்றும் மீன் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் இயற்கை காலஜன் உற்பத்திக்கு உதவும் என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள்.